கல்யாண ஆல்பத்தை நீ தானே எடுத்துன்னு போய் விஜய் சார் ரூமில் வச்ச ரஞ்சிதா அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதாவை பார்த்து நம்ம மல்லி கேட்குறாங்க. சரி என்ன நடந்தது வாங்க போய் பார்ப்போம். நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா கல்யாண ஆல்பத்தை வந்து யார் எடுத்தாங்க, எடுத்துன்னு போய் விஜய் சார் ரூமில் வச்சு இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா மூளையை போட்டு கசிங்கினாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி என்ன சொல்கிறாங்க, சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதில் போயிட்டு பாருங்கள் மல்லியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் மல்லி போயிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குற போது அதில் பார்த்தீங்கன்னா கையும் காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா மாட்டிக்கினாங்க. ரஞ்சிதா ஸ்டோர் ரூம்லேருந்து நம்ம கல்யாண ஆல்பத்தை எடுத்துன்னு வந்து விஜய் சார் ரூமில் வச்சுருக்காங்க. இது தெரியாமல் ரஞ்சிதா திருட்டு நாய் பார்த்தீங்கன்னா நாய் எத்தனை வந்து வைக்கல அப்படின்னு சத்தியெல்லாம் பண்ணுறா. உடனே நம்ம மல்லி வந்து கோவத்தோடு ஆக்ரஸ்தோடு அப்படியே கொந்தளிப்போடு வராங்க. வந்து ஆளில் நின்று ரஞ்சிதா ரஞ்சிதா எங்கே இருக்க, இப்போ நீ வரலைன்னா உன்னை சும்மாவே விட மாட்டேன், நான் கொன்றுவேன், நீ மட்டும் என் கையில் கிடைச்ச சத்தியமாக உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், அந்த ஒரு கோவத்தில் இருக்க மரியாதையாக வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ரஞ்சிதாக்கா அங்கே அப்படியே பயம் கிளம்பிடுச்சு. என்னவா இருக்கும் ஏதோ இருக்கும், நாம தான் போய் வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டாளா, வீடியோ ப்ரூஃப் இருந்துச்சுன்னா மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா வந்து அப்படியே கோவப்படுறாங்க. கோவப்பட்டு பயந்துட்டு அப்படியே கதவு பின்னாடியெல்லாம் ஒளிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா மல்லி சத்தம் போடுறாங்க. ஆளில் போயிட்டு நின்று கத்துன்னு கத்துறாங்க. உடனே ராஜஸ்ரீ வராங்க, விஜய் சார் வராங்க, வெண்பா குட்டி வராங்க. ஆனால் ரஞ்சிதா மட்டும் வரவே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வந்து தெரிய வருது. நான் மல்லி தான் என்ன சொல்கிறாங்க, விஜய் சார் நம்ம ரஞ்சிதா தான் அந்த ஆல்பத்தெல்லாம் திருடி எத்தனை வந்து உங்கள் ரூமில் வச்சு இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க, இதில் நல்ல மாதிரியே எத்தனை போய் பெட்ரோல் ஊற்றியெல்லாம் ஆல்பத்தை எரிச்சா அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன், இந்த ஒரு சமயத்தை இந்த ஒரு காரியத்தை எப்படி அவள் பண்ணலாம், எப்படி அவளுக்கு துணித்தல் வந்துச்சு, அப்படி தான் அவளை வந்து நான் என்ன தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதா பார்த்திங்கன்னா நம்ம மல்லி கேள்வின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஆன்சரே பண்ணல. ஏன்னா தப்பு பூரா விஜய் சார் மேலே இருக்கிற போது அவர் எப்படி பதில் சொல்லுவார். அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வாயை மூடிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் அமைதியாக அப்படியே புள்ள பூச்சி மாதிரி இருக்கிறாங்க. இந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து என்னன்றாங்க, நான் மட்டும் கேள்வி கேட்டால் யாருமே வரமாட்டீங்க, ஆனால் என்ன ஒருத்தர் வந்து ஏன் என்னன்னு கேட்டால் மட்டும் போதும் அப்படியே குடும்பமாக சேர்ந்து வருவீங்களே, இப்போ வாங்க இப்போ வந்து எங்கிட்ட நியாயத்தை கேளுங்க அப்படின்ட்டு விஜய் சாரை பார்த்தியும் நம்ம ராஜேஸ்வரி பற்றி நம்ம ரஞ்சிதாவை பார்த்து கேட்குறாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா 3 பேருமே அப்படியே கப்பு சுப்புன்னுக்குறாங்க. இந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா மல்லிக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அப்போன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா சொல்கிறாங்க, டாடா ரஞ்சிதாம்மா தான் அந்த ஆல்பத்தை வந்து எத்தனை வந்து உங்கள் ரூமில் தலகாணி கீழே வச்சுருக்காங்க, சிசிடிவி கேமராவில் இருக்குது, இதான் வீடியோ பாருங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் பார்த்துட்டு ஆடி போயிட்டார். ரஞ்சிதா அப்படியே கிச்சனில் மாட்டினா அவங்கள வந்து லாக் பண்ணிட்டாங்க. இப்போ ரஞ்சிதா போயிட்டு தேடுற வேலையில் மல்லியும் நம்ம வெண்பா குட்டி தேடுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கான். உடனே ரஞ்சிதா அப்படியே கழுத்தை பிடிச்சி நம்ம மல்லி எத்தனை வந்து உன்னை கொல்லாம விட மாட்டோம் அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜயும் ராஜேஸ்வரியும் விடு மல்லி மல்லி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா மல்லி விடவே மாட்டேன்றாங்க. அப்படியே உடம்பு பிடிச்சிட்டாங்க. கழுத்து நல்லா லாக் ஆகிடுச்சு. ரஞ்சிதா ஹேன்னு கத்துறா. உடனே நம்ம மல்லி வந்து விடாமல் பிடிச்சுன்னுக்குறாங்க. உன்னை நீ நான் ஜெயிலுக்கே போனால் கூட சரி, ஆனால் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சுனே இருக்கிறாங்க. உடனே நம்ம விஜய் சார் கையை பிடிச்சி பட்டான்னு இழுத்துறாங்க மல்லிகையை. உடனே மல்லி வந்து எடுத்துட்டாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டியை போயிட்டு தண்ணி முன்னா ரஞ்சிதாவுக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் சொல்கிறாங்க. வெண்பா குட்டி நான்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், வெண்பா கூட நம்மளுக்கு சப்போர்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜேஸ்வரி போயிட்டு தண்ணி எடுத்துன்னு வந்து நம்ம ரஞ்சிதாவுக்கு கொடுத்து காப்பாற்றுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்ற புறமாவுக்காக